அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 19ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிருது மார்கழி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை நட்சத்திரம். இன்று அதிகாலை 4:47 மணி வரைக்கும் சதயம் நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். திதி இன்று மாலை 4:16 மணி வரைக்கும் சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று மரண யோகம் மற்றும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி கடகராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 மணிலிருந்து 8:45 மணி வரைக்கும், மாலை 4:45 மணிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மணிலிருந்து 2:45 மணி வரைக்கும், மாலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும். கரணம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:21. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும், சுக்கிரன் துலாம் ராசியிலையும், செவ்வாய் புதன் விருச்சக ராசியிலையும், சூரியன் தனுசு ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், சந்திரன் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்கள் ஆற்றலை நீங்கள் உணருவீங்க. உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. பணியிடத்தில் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீங்க. உங்கள் சமயோகித புத்திக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலமாக சிலருக்கு லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உற்சாகமான மனநிலை இன்னைக்கு உங்களை முழு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கும். குடும்பத்தாரோட சிலர் நேரத்தை செலவழிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவர்கள் யாருங்கிறத கண்டறிவீங்க. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை சிலர் அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவாங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். விவசாய பணிகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல சிலருக்கு ஆர்வம் பிறக்கும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி எளிதாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். விருப்பமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட சகஜமாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க.
ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் புதிய அதிகாரி இன்னைக்கு உங்களை மதித்து பேசுவாங்க. உங்கள் மனசளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு கைகூடும். உங்கள் மனசளவில் இருந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுக்காக இன்னைக்கு சில பணிகளை செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தன்னம்பிக்கை பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் விலகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் பதற்றமான சூழல் நிலவும். சூழ்நிலை அறிந்து நடந்துக்கிட்டா இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக சிலருக்கு பண இழப்புகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சார்ந்த உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள் வந்து போகும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக சிலருக்கு ஆதரவு கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். வேலையாட்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. சொந்த ஊர் சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். எதிலும் நிதானம் தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகள் நிலுவையில் இருக்கலாம். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளையும் இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வார்கள்.
மேற்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வயிறு வலி, செரிமான தொந்தரவுகள் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சனம் செய்யாதீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட விவாதம் செய்கிறத தவிர்த்துக்க பாருங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து போகும். உறவினர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உங்கள் மனசில் புதுவிதமான தேடல் பிறக்கும். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. காப்பீடு சார்ந்த துறைகளால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் கட்டுப்பாடான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படும். இறை வழிபாடு மேற்கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. இன்னைக்கு பொறுப்புகள் சற்று அதிகரித்தே இருக்கும். சிலர் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்க பாருங்க. அமைதியை கடைப்பிடிக்க பாருங்க. நட்பா பழக பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்க பாருங்க. அமைதியை கடைப்பிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்தே இருக்கும். பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு உங்கள் பணத்தை செலவு செய்ய பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டை சார்ந்த உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். முன்கோபத்தை இன்னைக்கு குறைச்சிக்க பாருங்க. தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் சிலர் முடித்து காட்டுவீங்க. சில விஷயங்களுக்கு அவசர முடிவுகள் தான் காரணங்கிறத உணருவீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட பாருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. பயணங்களில் விவேகம் தேவைப்படும். கொடுக்கல் வாங்கலால் சிலருக்கு ஒற்றுமை குறையும். வியாபார ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருந்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளில் முன்கோபம் இல்லாமல் செயல்பட பாருங்க. மற்றவங்க மீதான கருத்துக்களை தவிர்த்துக்க பாருங்க. மாணவர்கள் கடினமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒற்றுமை குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க கோபம் இல்லாமல் செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி
முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்கும். உங்கள் பெயரும் புகழும் இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பா பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சிறப்பான முறையில் இருக்கும். உங்கள் சேமிப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. கடினமான வேலைகளையும் மாறுபட்ட அணுகுமுறையால் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு சாதகமாக முடியும். தாயின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். உத்தியோக பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அறிமுகம் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதிலும் சாதகமான நிலை இருக்கும். மன அமைதி இன்னைக்கு உங்ககிட்ட அதிகம் இருக்கும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பா பழகுவீங்க. இருவரும் இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கணிசமான தொகையை இன்னைக்கு நீங்கள் சேமிப்பீங்க. குடும்ப நலனுக்காக உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. அறிவுபூர்வமாக முடிவெடுப்பீங்க. வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் இன்னைக்கு சாதகமான நிலை இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு இன்னைக்கு நீங்கள் நினைத்ததை முடிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய வியூகங்களை கையாள்வீங்க. தடையாக இருந்தவங்க இன்னைக்கு விலகி செல்வாங்க. விருப்பமான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் கடினமான பாடங்களையும் எளிதாக படித்து முடிப்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் ஈடேறும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும்.
இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியமான நாளாக இருக்கும். மன அமைதி இன்னைக்கு உங்ககிட்ட அதிகம் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்த சிலர் புதிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு இன்னைக்கு பெருகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. பழைய நண்பர்களின் சந்திப்பு சிலருக்கு நிகழும். உத்தியோக பணிகளில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். இன்னைக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் சிலருக்கு நிறைவேறும். இறை வழிபாடுகளால் சிலருக்கு நன்மையான சூழல் உண்டாகும். உடன் இருக்கவங்க மூலமாக சிலருக்கு புதிய முடிவுகள் கிடைக்கும். மொத்தத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் திறமைகள் வெளிப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை இன்னைக்கு நீங்கள் எளிதாக அடைவீங்க. பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்கும். கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லிணக்கம் திருப்திகரமாக இருக்கும். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கும். பழைய சிக்கல்கள் இன்னைக்கு தீரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் இன்னைக்கு கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் சிலருக்கு அதிகரிக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும். சக ஊழியர்களால் திருப்திகரமான நிலை இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார்.
காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் காரிய அனுகூலம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். முன்னேற்றகரமான நிலை இருக்கும். புதிய இலக்குகளை சிலர் நிர்ணயம் செய்வீங்க. உங்கள் திட்டங்கள் இன்னைக்கு எளிதில் நிறைவேறும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு அதிகரித்திருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். கைமாற்றா வாங்கியிருந்த பணத்தை இன்னைக்கு சிலர் திருப்பி தருவீங்க. வியாபாரத்தில் சாதகமான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இன்னைக்கு குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சாதகமான நிலை இருக்கும். நவீன பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு சிறப்பான முறையில் வெற்றி காண்பாங்க. முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி நிலவும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு துரிதம் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் வெற்றிக்கான எதிலும் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். திறமையாக உங்கள் பணிகளை கையாள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் வாழ்க்கை துணையோட கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சற்று அதிகரித்தே இருக்கும். உங்கள் கையிருப்பு இன்னைக்கு எளிதில் கரையும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி இருமல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை சிலர் செய்து தருவீங்க. மாலை வேளையில் சிலருக்கு மனசுக்கு இதமான செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு நன்மை இருக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக்காதீங்க. வியாபார ரீதியாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. இன்னைக்கு சிலருக்கு வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருக்கும். பயணங்கள்
பயணங்கள் மூலமாக சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. இறை சார்ந்த வழிபாடுகளில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறையலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்க. ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகும். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டாலே இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் குறைந்தே இருக்கும். பொறுப்புகள் கூடுவதால செலவுகளும் கூடும். வீட்டுக்காக இன்னைக்கு சிலர் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கை கால் வலி, உடல் சோர்வு சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இன்னைக்கு சிலர் சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் கவனமும் நிதானமும் தேவைப்படும். விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். அதிகாரிகள் கிட்ட நிதானமாக செயல்பட பாருங்க. பொருளாதாரத்தில் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை சிலர் மேற்கொள்வீங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறை தேவைப்படும். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் விவேகம் தேவைப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனிவு தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு.